ஸோ என்னவாக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தை ஓரிரு மாதங்களில் எல்லா கேள்விகளுக்கும் நான் தெளிவாக பதில் சொல்லி, அனைத்து விதமான சட்ட கேள்விகளுக்கும் சட்டப்படி பதில் சொல்லி, நம்முடைய தன்மையை புரிய வச்சு நாம் தெளிவாக தான் இருக்கிறங்கிறத கடந்த ஒரு வருடமாக எல்லா பக்கம் நான் விளக்கம் கொடுத்துருக்கேன். மீண்டும் அந்த விளக்கத்தை வெளியிருந்து கொடுத்த விளக்கத்தை உள்ளிருந்து கொடுத்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து திரும்ப தெளிவாக எந்த தடையும் இல்லாமல், யாருடைய தொந்தரவும் இல்லாமல் இந்த பிஸ்னஸை மிகச்சிறப்பாக இவ்வளவு லட்சம் மக்களை கொண்ட நிறுவனமாக நம்ம இருக்கும் பொழுது மிகச்சிறந்த முறையில் அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி, இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி ஹிரோஷிமா நாகசாகி சொல்கிற 2 நகரங்கள் 2ஆம் உலகப் போரில் குண்டு வீசி அழிக்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் தான் அங்கே இருக்கிற மக்கள் ஒன்று கூடி அதை ஒரு பெரிய சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு இன்றைக்கி உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு நாடாக பொருளாதார வல்லரசாக ஜப்பான் மாறி இருக்குன்னா அந்த ஒரு டிசாஸ்டர், ஒரு பேரழிவு தான் காரணமாக இருந்திருக்குது. ஸோ மைவித்திரியை கெடுக்கிறதுக்கு எத்தனையோ திட்டங்களை யாரோட வகுத்து என்ன பண்ணாலும் இது எல்லாத்தையுமே சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ்